வெல்கம் டு ஆர்ட் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குல்ல, பீக்கங்காவை வச்சு ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு தகுந்த மாதிரி சைட் டிஷ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக 2 பீக்கங்காவை இந்த அளவுக்கு துண்டு போட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். பீக்கங்காவுக்கு அதிகமாக தோல் சீவ வேண்டாம், இல்லைனா அதில் இருக்க ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடும். சின்னதாக இருக்கனால 4 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, அரை மூடி தேங்காய், 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி. பெருசாக இருந்தால் ஒன்று போதும். இப்போது எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை கொரன்னு இப்படி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், அரை டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கிற வெங்காய விழுதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. எண்ணெயிலேருந்து அந்த வெங்காயம் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த டைமில் பிரிஞ்சு வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் மசாலா பொருள் சேர்க்கணும். அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா கரிஞ்சு போகிற மாதிரி இருந்தால் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பீக்கங்காலேருந்தே தண்ணி விடும், அதனால் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இது வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. மசாலா மட்டும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா மையாட்ட இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலாசிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது பீக்கங்காலேருந்து லைட்டாக அந்த தேங்காய் பேஸ்ட் கொதிச்சு வரும். இந்த டைமில் நான் ஒரு 2 முட்டையை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் முட்டை சேர்த்து பண்ணுறப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கலந்து விடக்கூடாது. லைட்டாக எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டிங்கன்னா போதும். நான் வீடியோவில் ஷோ பண்ணுற மாதிரி கலந்து விட்டுட்டு உடனே குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக பீக்கங்காய் எக் மசாலா ரெடி ஆகிடும். இது வேணும்னா இந்த தண்ணியெல்லாம் நீங்கள் சுண்ட வச்சும் கூட திரும்பவும் சர்வ் பண்ணலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பீக்கங்காவே சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.